இப்பதே படைத்த இந்த உருவத்துக்கு பேச தலைமையை தருகின்றேன். லூசு பையா உன் மேலதான் லூசா சுத்துறா பையா லூசு பையா உன் மேலதான் லூசா சுத்துறா அவத்துல பூ சுத்துறான். காதல் வாராதா என்னையும் மேல் உனக்கு காதல் வாராதா வார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். உன்னை படைத்ததன் தந்தையார் என்னை பார்த்து அப்பா என்று வார்த்தை அப்பா என்னப்பா அப்பா நீ ஏன் ரெண்டாம் கட்டதா இருக்க? உனக்கு கல்யாணமா? கல்யாணம் ஆசையே இருக்கக்கூடாது. என் மனைவி தலைவாடி அவரு நானு சந்தோஷமா இருக்கோம். என்ன இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி உள்ள போய் உனக்கு சகோதரி அக்கா உனக்கு தம்பியாக வேண்டும். நீங்கள் இருவரும் நான் புறத்த வேண்டும் சென்று அந்த செய்தியை கச்சிதமாக முடித்துவிட்டு வர வேண்டும். துணை தம்பிக்காக உனக்கு துணையாக தம்பி அழைத்து செல்ல வேண்டும். நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? அதெல்லாம் விளையாடவே கூடாது.
இல்ல தம்பி தானே செல்ல பையன்ல என் செல்லம் என் குலோப் ஜாம் என் குஞ்சி என் சோக்கு குஞ்சி கிடையாது இது யா குஞ்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா வா செல்லம் எல்லாம் சிரிக்கிறாங்க பைத்தியக்காரனா என்ன பார்த்து சிரிக்கிறாங்க யாரும் தெரியாது என் தம்பி பார்த்து ஓ சிரிக்கிறாங்க தம்பியா அதாடியா தம்பி எந்த போறோம் எங்க போறோம் இப்ப நம்ம எங்க போறோம் சத்தம். சப்த சாகரதி தெரியுமா இது அர்த்தம் சுந்திரன் உபச்சந்திரன் அடிக்க வேண்டும் ஆமா போகலாமா மணவிழுத்த பச்சை கிளி மணவிழுத்த பச்சை கிளி ஆளே மாரத்தை கிளி பார்த்து பேசுங்கிளி பாலே வாஜசி கிளி மணவிழுத்த பச்சை கிளி மணவிழுத்த பச்சை கிளி மனவிருத்த பச்சை கிளி மனவிருத்த பச்சை கிளி முத்து முத்தா பனி துளியா முக பார்க்கும் கண்ணாடியா முன்னாடியா குமரி பெண்ணின் முன்னாடியா ஆளே மாரத்து கிளி ஆள பார்த்து பேசுங்கிளி ஆளே வயசு கிளி மனவிழுத்த பச்சை கிளி மனவிழுத்த பச்சை கிளி செல்ல பிள்ளை வாரி வழங்கும் தன்னம் பிள்ளை ஆளே ஆரத்து கிளி ஆள பார்த்து பேசுங்கிளி ஆளே வாயத்து கிளி மனவிழுத்த பச்சை கிளி மனவிழுத்த பச்சை கிளி என்ன இதெல்லாம் வா அகாடி என்ன இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டு ஏன் நல்லா தங்குது அக்கா விட பேச கூடாது என்னங்க இந்த மாதிரி இதான் பண்றது பலாப்பாயம் பல பழம் என்ன பலா தெரியுமா என்ன பழம் பேர் பழமா பலாப்பாயத்துல போய் ஓட்ட மூன்று வருஷம் பாருங்க உள்ள இருக்கிற பலா சோழிய சாப்பிடும் ஆ கொண்டு ஓடு அக்கா லேடிஸ் இல்ல நானு பண்ணவே கூடாது அகாடி என்ன அழகாக ஆடு
பாடிக்கொண்டு சப்த சாகர தீபம் வந்திருக்கிறோம். இரு அரக்கர்கள் பார்க்க வேண்டும். பார்க்கணுமே. தொடர்ந்து ஓடிவா. போகலாமே. எனக்கு அந்த மணப்பெண் அந்த மகாராணி இதுதான் சப்த சாகர தீபம். அழகான 7 கடல். இந்த 7 கடல் மத்தியில ஒரு அழகான தீவு. அந்த கோட்டைக்குள் யார் இருக்கிறார்கள்? போய் பார்க்கலாமே. அப்பா உரைத்தாரே. ஆமா. சப்ப சாகர தீவு. சப்த சாகர தீவு. சப்ப சாகர தீவு. சப்த சாகர தீவு. பெரியவன் சிந்தனை. இவனுதான் போடணும். சொல்றது அக்கவே. அங்க அசைவெல்லாம் காட்டி காட்டிய காம பார்வையில் அவனை விழ வெளி மட்டுமே கிளியர் பண்ணுறேன். கொண்டு வா காதல். மணிக்காலமே கோவன்று மழைக்கால மேகம் ஒன்றி அடிப்புகள் ஆடியது அதற்காகத்தானே அன்றி ஒரு ஜீவன் பாடியது. ஒரு ஜீவன் பாடியது. மழைக்கால மேகம் ஒன்றே அடியது ஆடியது அதற்காகத்தானே அன்றே ஒரு ஜீவன் பாடியது. சொன்னமே
தானி அன்றி குருதி வெல்வாய். மழைக்கால மேகம் ஒன்றே மழை வந்தல் தானியது அதற்காக தானே அன்றே குருதி வெல்வாய். யாரு? யாரது? எங்க அகாடி. அகடியா? என் தம்பிவே. தம்பியா? ஏய், அக்காவை, வா. இது. இந்த பக்கத்தை காட்டு. ஓ. இந்த பக்கத்தை பார்த்தா எச்சு சுப்ராவே இருக்குது. இந்த பக்கத்தை காட்டு. இந்த பக்கத்தை பார்த்தா அவளை வரி சுப்ராவே இருக்குது. அடே. ஆமா, இந்த தம்பியா பாரு. ஆமா. யார் நீங்க? என்ன தெரியுமா? யாரு? இதோ தெரிகிறதுமா? சாப்பிட்டா சாகர தீவு. இப்ப நான் சுத்திறேன். சுத்திரனா? நான் நாடக சென்றேன். எனக்கு அந்த மனப்பொடி எங்க வேண்டியதில்லை. அப்படியா? உன்னை பார்த்த உடனே எனக்கு வேண்டாம். இதை வந்து சொற்பால இருக்க பாடு. நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்போம். எங்க அக்காவை திருமணம் செய்யறனா ஒரு நிபந்தனை இருக்கிறது. சொல்லட்டா. பாருங்க. 12 மணி. நள்ளிரவு 18 மணி. ஆமா. இங்க பாருங்க. 2 வெள்ள மண்டபம். அது கீழே கள்ள மண்டபம். புள்ள மண்டபம். அங்கு வந்து விட்டா வந்தா சரிப்படலாமா? முடிச்சிடலாம். பார்க்கலாம் அதை 2 பேர். வெள்ள மண்டபம், புள்ள மண்டபம், வெள்ள மண்டபம், பள்ள மண்டபம். ஒரு வழியா பத்தையா அப்பா என்னன்னு பாத்தியா சுத்திரனை பாத்தியா கைவசப்படுத்தியாச்சு பெரியவனே வலை உள்ள தங்கிட்டோம். தள்ளியாச்சு. சின்னவன் எங்க டீ குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அவனை போய் பார்க்கணும். சந்தோஷமா ஆடி படிக்கிட்டு ஏய். தலையை விரித்து தன்னை கொள்ள இயற்கை என்னும் இளைய கண்ணி
இல்லைன்னு சொல்லிக்கிறேன். நல்லா தாங்க. தம்பிங்க பாருடா, சுந்தரனை கைலாசப்படுத்தியாச்சு. ஒரு சின்னதா இருக்கிறாரு பார்த்து உபச்சிக்கிறேன். எங்க இருக்கிறாரு பாக்குறியா? நீ எங்கேயும் போகாத. எங்கன்னா போனாலும் எறும்பு என்ன கூட எறும்பு இருக்குமாமா? என்ன என்ன யாருன்னு கேட்கறியா? முதலிய நீயா? அப்பா சொன்னாரு இளையவன் இவன் தான். ரெண்டாவது இவனுக்கு தான் நீ சோப்பு போடணும். சோப்பு போட்டு உறவை உங்களை இட்டு போய் குமிக்கலாம். அவனை என்ன சொல்றேன்? ஸ்டாண்ட் வச்சு எந்த இல்லை அது அவங்களுக்கு அவ வந்து எங்க அகாடி அகாடி அக்கா சொன்னா வாடி போலாம் நம்ம சரி அகாடி அகாடி ஏய் உன் அக்கா நான் ஆசைப்பட்டு விட்டேன் அவளை அடையாமல் விட மாட்டேன் நீங்க கேம்ப நான் இல்லை உள்ளகிறேன் அது அவங்களுக்கு எங்க இல்லை ஏய் மச்சான் ஏய் மச்சான் மச்சான் நான் போறேன் கை போடு இல்லடா கை போடு வா போடா அக்கா மாமாவை பிடிக்குது கையா உட்காந்து பிடிக்கிறா காலு காலு ஏய் வா போலாம் சரி காலை நல்லா புரியா எங்க பையன் நல்லா புரியா நல்லா புரியா
காலை பிடிச்சி அப்புறமா ஏய், புஜத்தை பிடிக்க வேண்டும், புஜத்தை பிடிக்க வேண்டும். பிடிச்சியா? புடிச்சிட்டேன். ஏய், கடலே, முட்டவே நடிக்கு. அடடி, தம்பி உன் மீது ஆசைப்பட்டுட்டான். ஆசை அடுத்தது குடி எடுத்துட்டு வந்தவங்க. இங்க வாங்க இதுங்க. நான் உங்களுக்கு வேணுமா ஆமாங்க. உங்கள் திருமணம் செய்து கொண்டு, இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷமாக நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், இரவு 12 மணி இரவு 12 மணி இப்ப பாருங்க இது ஊரே அமைதியா அமைதியா இருக்கும் இருக்கும். அந்த நேரத்துல அந்த நேரத்திலே ஒரு வெள்ள மண்டபம் வெள்ள மண்டபம், கீழே ஒரு குள்ள மண்டபம் உள்ள மண்டபம், அது கீழே ஒரு பள்ள மண்டபம் வல்ல மண்டபம். அங்க வந்து முடிச்சிடும் ஏய், வல்ல மண்டபம், வல்ல மண்டபம், உள்ள மண்டபம். மாலையோடு வாங்கிட்டு, எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். தம்பியா பார்த்தாயா? உன் அழகிலே மயங்கி மடங்கி இரவு 12 மணி நேரம் வெள்ள மண்டபம், ரெண்டு புள்ள மண்டபம், அதுக்கு கீழே பள்ள மண்டபம் வல்ல மண்டபத்துக்கு 12 மணிக்கு வந்தானா ஆமா அவனை பொதிக்கணும் மாதிரி இருக்கணும். மொத்தம் முடிச்சாங்க போகிட்டே இருக்கலாமா போடலாமான்னு கேட்டேன் சரிதான் நல்ல மண்டபம் வெள்ள மண்டபம், உள்ள மண்டபம், உள்ள மண்டபம், உள்ள மண்டபம். அழகாக எனக்கு திருமணம். கண்ணுக்கு அழகாக
ஆமா. ஏய், இப்ப யார் தெரியுமா? யாரு? கண்டிப்பா. அடியா? அதான். ஆ? நீ யார் தெரியுமா? உனக்கு தம்பி பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டி. உனக்கு கொடுக்க வேண்டும். ஆ? இல்லை என்றால் அண்ணா, ஏத்தா, வீட்டாதும் 5 வயதிலே அண்ணன் தம்பி, 10 வயதிலே பங்காளி, 20 வயதிலே வயதிலே எதிராளி. எனக்காக ஒரு விட்டு கொடு. எப்போதுமே நாம் இருவரும் சந்தோஷமாக தான் இருக்க இருக்கிறோம். வேண்டும். இதுவரை சண்டை போட்டதே கிடையாது. அதே வேண்டியது கிடையாது. கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு கூட வாங்கி அண்ணா, ஏத்தா, வீட்டாதும் இந்த தம்பிக்காக இவரை விட்டு கொடுக்க வேண்டும். எனக்குதான். உனக்கோ வயது கடந்து விட்டது. அதனால், நீயோ வயதாகி விட்டாய். உனக்கோ திருமணமே வேண்டாம். அவளை எனக்காக விட்டு கொடு. முதிரியா நம்பிக்கை வாடா ஏஞ்சி போகக்கூடாது. அதான் 15 வயசு. ஏய் எனக்கு வயதாகி விட்டது. வா, நீ அண்ணனை பார்க்க வேண்டும். ஏய், ஏய், அவன் போட்டி. கிட்ட வந்துட்டா அக்கா விட்டு கொடுத்துருவோம். ஆமா வெளிய போங்க. அந்த ஓரம் போ. ஓரம் போ. போறேன் போ. இதுவரை அக்கா மீது ஆசைப்படுறீங்க. ஆமா ஐயோ தொட்டாதே தொட்டாதே ஏய், வாடி போலாம் நம்ம. போயிடலாம். என்ன நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றா இருவருக்கு வாது போட்டியா அது யார் வெற்றி பெறுகின்றார்களோ சண்டை வேணாம். விளையாட்டாது. சண்டை அப்படின்னா வேணாம். ஆமா அண்ணா, இறுதியாக கேட்கின்றேன், உறுதியாக கேட்கின்றேன். அவளை விட்டு கொண்டா. அவளை விட்டு கொண்டா. விளையாட்டாக முதல் போட்டி பால் சண்டை. ஆள் சண்டை. யாருக்கிட்ட வரது போயிடு நீ ஒரு 3 நாளைக்கு இட்டு போ. நீ ஒரு 3 நாளைக்கு இட்டு போ. நான் இட்டு போ. பால் எடுத்து ஓரம் போடுங்க. சமமாக இருக்கிறது. சமமாக இருக்கின்றது. இப்பொழுது குத்துச்சண்டை உங்கள் பலத்தை சோதிக்க வேண்டும். என்னுடைய பலத்தை. ஏய், டேய், டேய். நகா, போனா நீ ஒரு தப்பிய குத்த மாட்டினா நீ எங்க அக்கா ஏய், ஏய் நீங்களோ, எனக்கு என்னுடைய அண்ணனுக்கும் சண்டை வந்ததே கிடையாது. வராதுல்ல. பாப்போம். டேய், டேய். நேற்று கூட போய் சண்டை போட்டுங்களா 2 பேரும். அவளை விட்டு விடு. போடா, போடா. ஏய் நான் நினைச்சது அப்பா உழைத்தவனும் இது அரசாங்க